உங்கள் வீட்டு வாசல் இருக்குது பார்த்தீங்களா, வாசலுக்கு வெளியில் லெஃப்ட் சைட் படி, ரைட் சைட் படி. படினா நீங்கள் ஒன்று அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கிடையாது, சைடில். சரிங்களா? எந்த பக்கம் சிலர் வந்து கிரில் கேட் வச்சுருப்பாங்க. இந்த கிரில் கேட்டை வச்சு ஓப்பன் பண்ணால் ஒரு சைடில் போய் நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளேருந்து ஓப்பன் பண்ணால் லெஃப்ட் சைடில் போய் நிற்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் சைடு, அதாவது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடமா இருக்கணுங்க. புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடமா இருக்கணும் வெளியில். அடுத்தது நம்ம செப்பல் ஸ்டாண்டு வச்சுருக்கிறது, செருப்பு கட்டி போகிறது அது பக்கமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், வாசலுக்கு வெளியில். ஏன் வாசலுக்கு வெளியில் வைக்கணும்? சித்தரை கூப்பிட்றோம், வீட்டுக்குள்ளே தானே கூப்பிடணும், ஏன் வாசலுக்கு வெளியில் வைக்கணும்னு கேட்குறீங்களா? எப்போ நீங்கள் கனகம்பட்டியார் மூட்டை சுவாமிகளே காவல் தெய்வம். யாருக்கு? நமக்கு காவல் தெய்வம். அந்த ஊர்லேயே அப்படி தான் இருக்காங்க, காவல் தெய்வமாக தான் அவங்களை கும்பிட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு காவல்னு கேட்குறீங்களா? நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல், நமக்குள்ளே எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள் நம்மகிட்ட வந்து சேராமல், ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் நம்மகிட்ட வந்து சேராமல் நம்மளை பாதுகாக்கக்கூடிய காவலாகத்தான் இருக்காங்க அவங்க. அதனால் வீட்டுக்கு வாசலில் வைங்க. வீட்டுக்கு வாசல் என்ன பண்ணுங்க, ஒரு தலைவாழை இலை போட்டு, ஒரு படின்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் படி கிடையாது, பாத்திரத்தில் இந்த சொல்லுவாங்க ஒரு படி அரைப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த படி வாங்கிக்கோங்க. ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க. அது காப்பரில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு, இல்லைன்னா பித்தளையில் வாங்குறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? பித்தளையில் முடிஞ்சால் ரொம்ப வாங்கிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். எவர் சில்வரில் படி கிடைக்கிது, பட் ஆனால் பித்தளை வாங்கிக்கோங்களேன். ஒரு சின்ன படியாக தான் கூட, நீங்கள் சைஸ் முக்கியம் கிடையாது. நீங்கள் ஒரு படினா 1.5 படி இவ்வளோ பெருசாலாம் வைக்கணும்னு சைஸ் முக்கியம் கிடையாது. நீங்கள் உங்கள் கான்செப்ட் என்னென்னா, அந்த படியில் வந்து அந்த பித்தளை படியில் கொஞ்சமாக உப்பு போட்டு வைங்க, கல் உப்பு போட்டு வைங்க. கல் உப்பு போட்டு அதில் அரிசி ஃபஸ்ட்டு பரப்பிடுங்க, பச்சை அரிசி பரப்பிட்டு மேலே அந்த படி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுருங்க. பக்கத்தில் உங்களுக்கு தேவையான வாழைப்பழம் அந்த இதெல்லாம் வச்சுருங்க. வச்சுட்டு 3 எலுமிச்சம்பழம் வைக்கணும். அதே மாதிரி அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றி வச்சுட்டு 3 விளக்கேற்றி வைக்கணும். முடிஞ்சாலும் நெய் விளக்கேற்றி வைங்க, இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வைங்க. இதை என்னைக்கு செய்யணும்னு கேட்குறீங்களா? செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிங்க.